நீலகிரியில் தொடர் மழை மற்றும் காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ள நிலையில் மலை காய்கறிகளுக்கு நோய் தாக்காமல் இருக்க மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் தேயிலை தோட்டங்கள் வைத்துள்ளனர். சிலர் மலை காய்கறி விவசாயம் செய்து வருகின்றனர். பெரும்பாலான விவசாயிகள் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முட்டைக்கோஸ், பீட்ரூட், முள்ளங்கி உள்ளிட்ட மலை காய்கறி விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஒரு மாதமாக நீலகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மேலும் நாள்தோறும் வெயில், மழை மற்றும் மேகமூட்டம் என மாறி மாறி காலநிலை நிலவுவதால் பசுந்தேயிலை மற்றும் மலை காய்கறிகளுக்கு நோய் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாறுபட்ட காலநிலையால் காய்கறிகள் பாதிக்காமல் இருக்க தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். அதே சமயம் உரமிடும் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கியுள்ள நிலையில் தேனி மாவட்டத்தில் காற்றாலை மின்சார உற்பத்தி அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர், காமாட்சிபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் இயங்கி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கும். இந்த ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீச தொடங்கியுள்ளது. இதனையடுத்து காற்றாலைகளில் மின்சார உற்பத்தியும் தொடங்கியுள்ளது. வழக்கத்திற்கு முன்பாகவே தென்மேற்கு காற்று வீச தொடங்கியுள்ளதால் ஒரு காற்றாலையின் ஒருநாள் சராசரி மின் உற்பத்தி 15,000 யூனிட் என்ற அளவில் உள்ளது. இனிவரும் நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் காற்றாலைகளில் மின்சார உற்பத்தியும் கணிசமாக அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளனர். வாலாஜாபேட்டை அருகே அருள்மிகு கங்கையம்மன் கோவிலில் 88ஆம் ஆண்டு வைகாசி மாத திருவிழாவில் பால்குடங்களை தலையில் சுமந்து வந்து பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த விசி மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோவிலில் வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கிராமத்தில் உள்ள பெண்கள், ஆண்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடத்தை தலையில் சுமந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கருவறையில் உள்ள கங்கையம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்த கிராம பக்தர்கள் அனைவரும் பாலாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்தவாறு அம்மனை மனமுருகி வழிபட்டு சென்றனர். வாணியம்பாடியில் 6 பேருக்கு சொந்தமான வீட்டை 5 சகோதரிகளுக்கு தெரியாமல் மூத்த சகோதரி விற்பனை செய்ததால் பத்திரத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அப்பு கஸ்தூரி. இவர்களுக்கு 6 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இவர்களுக்கு அதே பகுதியில் 900 சதுர அடியில் வீடு உள்ளது. இந்நிலையில் அப்பு இறந்த பின்னர் கஸ்தூரி வீட்டை மூத்த மகள் கிரிஜா பெயரில் 2011ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்துள்ளார். பிறகு கஸ்தூரியும் சில ஆண்டுகள் கழித்து இறந்துள்ள நிலையில் கிரிஜா தன் பெயரில் உள்ள வீட்டை மற்ற 5 சகோதரிகளுக்கு தெரியாமல் போலி ஆவணங்களை பயன்படுத்தி மீனாட்சி சுந்தரம் என்பவருக்கு விற்பனை செய்து வாணியம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளார். இதனை அறிந்த கிரிஜாவின் சகோதரிகள் 3 பேர் சகோதரிகளுக்கு தெரியாமல் பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்ததை கண்டித்தும் பத்திரத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் சார்பதிவாளர் அலுவலகம் நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி சார்பதிவாளர் நேரில் விசாரணை மேற்கொண்டு இதுகுறித்து நீதிமன்றத்தில் தீர்வு காணும்படி கூறிவிட்டு சென்றார். கரூர் கூடைப்பந்து கழகம் சார்பில் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இதில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நேவி அணி வெற்றி பெற்றது. கரூரில் நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் பெண்கள் பிரிவில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சென்ட்ரல் ரயில்வே மும்பை அணிகள் மோதின. இதில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அணி 61-53 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றது. ஆண்கள் பிரிவில் இந்தியன் நேவி மற்றும் இந்தியன் ஏர்போர்ஸ் அணிகள் மோதின. ஆட்டத்தின் முடிவில் 64-55 என்ற புள்ளிக்கணக்கில் நேவி அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றது. மேலும் அடுத்தடுத்து இடங்களை பிடித்த அணிகளுக்கும் சிறந்த வீரர் வீராங்கனைகளுக்கும் பரிசு கோப்பைகளும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.